பல்க் இன்செட் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து இம்போர்ட் போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டா பேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஆல்ரெடி டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. பல்க் இன்செட்டுக்கு வந்து கொரி பார்த்தீங்கன்னா இன்செட் டேபிள் நேம் ஃப்ரம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்து கொடுக்க போகிறோம். ஸோ எங்கேருந்து எந்த பிளேஸ்லேருந்து அந்த ஃபைல் வச்சுருக்கோமோ அதை கொண்டு வந்து தான் இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் வித் ரோ டெர்மினேட்டர் equal to next line field terminator equal to comma. So இது sorry okay and first row இது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூ ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொரியில் பார்த்தீங்கன்னா பல்க் இன்செட்டுங்கிறது தான் அதோட நம்ம என்ன நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கொரிக்கு பல்க் இன்செட் கொடுத்துட்டு டேபிள் நேம் எந்த டேபிள் நேம் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் நேம் ஃப்ரம் நம்ம சொன்ன அந்த பாத் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சம்திங் இருக்குது. சரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. காலம் நேம்லாம் பார்த்தீங்கன்னா காலம் நேம் நமக்கு கரெக்டாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. அது கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கும். ஸோ என்னென்னன்றது இந்த பாத் கொடுத்துட்டு ஃபுல்லாக என்ன கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இப்போது இதில் பார்த்தீங்கன்னா காலம் 1 2 3 4 5 6 7 காலம்ஸ்னால் நமக்கு அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. காலம்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. காலம் நேம்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் நான் வந்து எடுக்க போனேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான பாத்தை மட்டும் காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிட்டேன், பாத்துங்க வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ரோ டெர்மினேட்டர் இந்த இடத்துல ரோ டெர்மினேட்டர் அப்படின்னா இதுக்கும் இப்போது நான் வந்து இந்த இடத்துல இது ஒரு ரோ ஓகே. இதுக்கு அடுத்த ரோ நான் வந்து கொடுக்குறது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் லைன். அந்த நெக்ஸ்ட் லைனுங்கிறதுக்கு நம்ம என்ட்ரு அடித்து இப்படி காட்டுறோம்ல நெக்ஸ்ட் லைன். ஸோ இதை நெக்ஸ்ட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் ஃபில் டெர்மினேட்டர். இது வந்து சிஎஸ்வி ஃபைலாக இருக்கிறதுனால நம்ம வந்து கமா யூஸ் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்வி வந்து டெர்மினேட் பண்ணுறப்போ ஃபீல்ட் டெர்மினேட் பண்ணுறப்போ கமா யூஸ் பண்ணி தான் டெர்மினேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரோ. இதில் ஃபஸ்ட்டு ரோங்கிறது வந்து ஃபஸ்ட் ரோ வந்து எனக்கு வந்து காலம் நேமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோங்கிறது ஒன்னுங்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுலேருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் செகண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ இம்போர்ட் போட போகிறோம். எரர் காண்ட் ஓகே க்ளோஸ் பண்ணல, சாரி. ஓகே இப்போ ரன் பண்ணு. ஓகே 100 ரோஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். ஸோ பல்க் இன்செர்ட்டுங்கிறது ஒரு கான்செப்ட் எஸ்கியூஎல்ல இருக்குது, எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வரில். எந்த டேபிள் நேம்ங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டு ஃப்ரம் இதில் வந்து பாத்து நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லணும் எந்த பாத்தில் அந்த ஃபைல் இருக்குது. ஃபைல் டைப் வந்து சிஎஸ்விங்கிறது நமக்கு அங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வித்தில் வந்து ரோ டெர்மினேட்டர் ஃபீல்ட் டெர்மினேட்டர் ஃபஸ்ட் ரோ இது மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே போதும், நமக்கு ஈஸியாக இம்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ்.